ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. நான் என்ன பிளான் செய்தேன் மற்றும் என்ன நடந்தது? அடுத்த நாள் காலையில் 10 மணியிலிருந்து சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்று சொன்னார்கள். சரி, சொர்க்கவாசல் போய் பார்த்துவிட்டு 5 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ராமநாமா வங்கியில் ராமா நடக்கிறது. அதாவது ஃபேர்வியூ அப்பார்ட்மெண்ட்டில் 375வது வாரம் நாமா நடக்கிறது என்று அழைத்திருந்தார்கள். அதனால் அங்கு சென்று நாமா கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு கிளம்புவோம் என்று பிளான் செய்திருந்தேன். ஆனால் அன்று இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள் சனிக்கிழமை இரவு, அடுத்த நாள் ஊருக்கு செல்ல வேண்டும், பால் காய்ச்சுறாங்க, அங்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பிறகு என் பிளான் தவிடு போய் ஆகிவிற்று. சரி, மதியம் வந்து விடுவோம் என்று சொன்னதால் சரி, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. வந்து சொர்க்கவாசல் பார்க்கலாம், நாமாவில் சேர்ந்து கொள்ளலாம் என்று. அதன் பிறகு காலையில் 4 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு கிளம்பி கொஞ்சம் கேசரி செய்து கொண்டு வீட்டிற்கு, அதாவது எங்கள் மூதாதையர் வீட்டுக்கு செல்வார்கள் என்று கொஞ்சம் கேசரியும் செய்து கொண்டு கிளம்பினோம். அப்போது மணி 6. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் செல்கையில் 6:15க்கு எந்த பஸ்ஸும் பொன்னமராவதிக்கு இல்லை. அதனால் காற்று கொண்டு நின்றோம். 6:35க்கு ஒரு பஸ் வந்தது. சரி, அதில் ஏறினோம். நிறைய பேர் காத்து கொண்டு இருந்ததால் எங்கள் மாமா இடத்தை பிடித்து கொண்டு உட்கார்ந்தார். நானும் பின்னாடி ஏறி சென்று உட்கார்ந்து கொண்டேன். போய் சேர்ந்த நேரம் 9 மணி. அதன் பிறகு இன்னொரு பஸ் ஏற வேண்டும் எங்கள் ஊருக்கு செல்கிறதுக்கு. திண்டுக்கல் பஸ் நத்தம் போகிற வழி. அந்த பஸ்ஸில் ஏறி கல்லூரி கிட்டே இறங்கி கொண்டோம். பிறகு பால் காய்ச்சுற இடத்திற்கு, அதாவது கிரகப்பிரவேசம் செய்த வீட்டிற்கு சென்று அங்கு பார்த்து சந்தோஷமாக கும்பிட்டு பிறகு சாப்பிட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து இளையத்தாங்குடி கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அதாவது அங்காள பரமேஸ்வரி, இளையத்தாங்குடி குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. அது போய் பார்ப்போம் என்று சொல்லினார்கள். சரி என்று கிளம்பினோம். நாங்கள் முதலில் பொன்னமராவதி சென்று அதன் பிறகு அங்கு செல்ல வேண்டும். அதனால் பஸ்ஸுக்கு காத்து கொண்டிருந்தோம். பஸ் 1 மணி நேரம் காத்து கொண்டு இருந்து அதன் பிறகுதான் வந்தது. ஆனால் கூட்டத்தோடு வந்தது. அந்த கூட்டத்தோடு நாங்களும் ஏறினோம். ஏறுகையில் படிக்கிட்டே கொஞ்சம் முன்னாடிதான் இடம் கிடைத்தது. அதில் நின்று கொண்டு சென்றோம். நிறைய பேர் ஏறினார்கள். ஏனென்றால் பஸ் ரொம்ப நேரமாக இல்லை. அதன் பிறகு நாங்கள் போய் சேருவதற்கு 11:30 ஆகிவிட்டது. 12 மணிக்கு கோயில் சாத்தி விடுவார்கள் என்று சீக்கிரம் சென்றோம். அங்கு சென்று வேகமாக கடவுளை தரிசித்து சிவனை பார்க்க சென்றோம். அப்போது சிவனுக்கு தீபம் காட்டினார்கள். அதை பார்த்து கும்பிட்டுவிட்டு பிறகு அம்மனுக்கும் காட்டினார்கள். தாயாரையும் தரிசித்துவிட்டு வெளியே வந்தோம். கதவை மூடினார்கள். அதனால் மூட போகிற நேரத்தில் கடவுள் எங்களுக்கு தரிசனம் காட்டினார்கள். கருணையுள்ள கடவுளுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நன்றி 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 இறைவா, நன்றி நன்றி நன்றி. அதன் பிறகு வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொண்டு பிறகு அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சென்றோம். அங்கு அம்மன் மிகவும் அழகாக இருந்தார். நிறைய சாமிகள் இருந்தார்கள். பெரிய கோவிலாக இருந்தது. அங்கு ஏற்கனவே பூஜை செய்யும் வயதானவர் எல்லோருக்கும் விபூதி கொடுத்து கொண்டு பூசிக்கொண்டு இருந்தார். நாங்களும் போய் பூசிக்கொண்டோம். அப்போது என் பக்கத்தில் இருக்கும் தோழி அவர் மகனுக்கு பூசி விட்டார்களா என்று கேட்டார். பூசிவிட்டேன் என்று சொன்னார். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு சுற்றி எல்லா கடவுளையும் தரிசித்துவிட்டு வெளியே வந்தோம். அதன் பிறகு பால் காய்ச்சின இடத்திற்கு சென்று மதியம் சாப்பாடு சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பினோம். ஊருக்கு வருவதற்கு பஸ் 3:30க்கு ஏறினோம். 3:45க்கு பஸ் கிளம்பியது. ஆனால் கொஞ்சம் தூரம் போகவில்லை. டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. டயர் பஞ்சர் ஆகி அது சரியாகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னொரு பஸ்ஸிலும் ஏற்ற மாட்டேன் என்று போய்விட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் வந்து சேருவதற்கே 7:30 ஆகிவிட்டது. நான் நினைத்த பிளான், அதாவது சொக்கவாசல் மற்றும் ராமநாமா வங்கி 2 இடத்திற்கும் செல்ல முடியவில்லை. அதனால் ராமநாமா வங்கிக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி நான் ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் வர முடியவில்லை என்று. சொக்கவாசல் இனி அடுத்த வருஷம்தான் பார்க்க வேண்டும். அதுவும் கடவுள் கருணை காட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.